இந்த இடத்துல தாவேகா எவ்வளவு வாக்குகளை வாங்க போகிறது, யார தாவேகா பாதிக்க போகிறது, எவ்வளவு சதவீதம் வாக்குகளை வாங்க போகிறது அப்படிங்கிற நிலையில இருந்து தாவேகா ஆட்சி அமைக்குமா, தாவேகாவுக்கு அந்த 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிற நிலைக்கு களம் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க முன்னணி நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில ஒரு முக்கிய செய்தியையும் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா முன்னிலையில் உள்ள சூழலில் கட்சியின் தலைவர் விஜய் அவசர ஆலோசனை நடத்துகிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் வீட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலரும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் ஷேபாஸ், கல்யாண், கார்த்திகேயன், விஜயகுமார் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். 107 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்குமா, 118 அப்படிங்கிற நம்பர் தாவேகாவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கிற சூழல்ல தாவேகா தலைவர் விஜயோட வீட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலர் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். யார் யார் வந்திருக்கிறார்கள்? ஷேபாஸ், கல்யாண், கார்த்திகேயன், விஜயகுமார் ஆகிய ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்கிறோம். தாவேகா முன்னிலையில் இருக்க சூழல்ல சட்டமன்ற தேர்தலில் தாவேகா முன்னிலையில் உள்ள சூழல்ல கட்சியின் தலைவர் விஜய் அவசர ஆலோசனை நடத்துகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியோடு விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜான் ஆரோக்கியசாமி விஜயோடு பயணிக்கிறார். விஜய்க்கான அரசியல் ஆலோசனைகளை அவர் கொடுத்து வருகிறார். அவரோடு தற்போது விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் வீட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலரும் வந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம்.